ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைப்பு. அதுதான் நமக்கு டோபமைன் குடுத்துட்டு இருக்கு. ஒரு கஷ்டம் அதுலேருந்து நாம விடுபடுறோம். ஒரு சந்தோஷம். இன்னொரு கஷ்டம், இன்னொரு சந்தோஷம். இப்படியெல்லாம் மாறி மாறி வர்றதுனால தான் நமக்கு அந்த சுழற்சி கரெக்ட்டா இருக்கு. நாம உயிர்ப்போட இருக்கோம். இந்த எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. ஸோ இந்த கட்டமைப்பே உடைஞ்சு போச்சு அப்படின்னா, எல்லாருமே ஒரு ரோபோட் மாதிரி தான் இருப்போம். ஸோ நமக்குன்னு ஒரு கோல் இருக்காது. அடுத்து இப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஃபியூச்சரை நோக்கி போகக்கூடிய அந்த பயணமே என்ன ஆகும்? தடைப்படும். அதுலயும் நமக்கு உண்மை புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இதுல எதுலயுமே ஒட்டாம நாம இருந்துட்டோம் அப்படின்னா, அப்படியே ஒரு ரோபோட் மாதிரியே நிஜமாலே மாறிடுவோம். ஸோ என்னதான் இந்த உணர்வுகள் எல்லாமே, இந்த உறவுகள் எல்லாமே இது டோட்டலா பொய் அப்படின்னாலும், இது எல்லாமே நமக்கு நியூரலி கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உண்மையா இருக்கும். உண்மை நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாரி நாடகங்கள் இருக்காது. லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எந்த கெமிக்கல் ப்ரோகிராம்ஸும் அங்க ட்ரிகர் ஆகாது, ஆக்டிவேட் ஆகாது. அந்த அலைன்மென்ட்டே நடக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நித்தியமா சந்தோஷமா இருக்கலாம். அப்போ ஃபேமிலி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இந்த கட்டமைப்புல பிளாக் மேஜிஷியன்ஸால ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலி ஒரு ரிவைல்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இப்போ இருக்கு. ஆனா அவேக்கனிங் பீரியட்ல இது கொஞ்சம் அத்தியாவசியமான விஷயம். ஏன்னா வேற எப்படி பிரஷர் குடுக்க முடியும்? வேற எப்படி நாம கஷ்டத்த நாம ஏத்துக்க முடியும்? சொல்லுங்க. இது நடக்கல அப்படின்னு இந்த விஷயத்த இந்த சமூகத்த விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னா, அவேக்கனிங்கே நடந்திருக்காது. ஸோ மோஸ்ட்லி எவால்வ்டு சோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வீட்ல நிம்மதியே இருக்காது. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எவால்வ் ஆகாம இவங்களுக்கு கஷ்டம் குடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதுலருந்து வெளியில வர்றதுனால தான் இவங்க எவால்வே ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையப் பெறக்கூடிய காலகட்டத்தில இத நம்ம தவிர்க்கவே முடியாது. இது ஒரு நாடகம் மாதிரி தான் இங்க நடக்கும். எல்லாமே ஆல்ரெடி ரிட்டர்ன் தான். இனி வரும் காலங்கள்ல இது இல்லாம நம்ம பார்த்துக்க முடியும். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, அம்மா, அப்பா, அவங்க குழந்தைங்க மட்டும் இல்லாம, ஃபுல் கம்யூனிட்டியாவே நம்மளால வாழ முடியும். அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டில எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி பண்றதா இருக்கட்டும், செலிப்ரேஷன், டிராமாஸ் போடுறதா இருக்கட்டும், அங்க அந்த கம்யூனிட்டிக்காக என்ன விஷயத்த முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், ஃபீஸ்ட் டெய்லி ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சேர்ந்து வாழும்போது ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க. இது என்னோடது, இது உன்னோடது, உடைமை கொண்டாடுதல், பிரிவினை, பேதம், பொறாமை, போட்டி இதெல்லாமே இருக்காது. நித்தியமான ஒரு அமைதியும், சந்தோஷமும் இருக்கும். கெமிக்கலி பேலன்ஸ்டா இருந்தோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுனால மூளை செயல்திறனும் நல்லா இருக்கும். அப்புறம் மொராலிட்டி பேக் இன் ட்ரெண்ட்ஸ் வரும். ஸோ எல்லாருமே அவங்க அந்த கம்யூனிட்டி தான் அவங்களுடைய அடையாளம். ஒற்றுமை தான் அவங்களுடைய அடையாளம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையா நல்லா வாழறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய தனித்துவம் அடங்கி இருக்கிறதாவும், பெருமை அதுல புதைந்து இருக்கிறதாவும் நம்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்கப்பூர்வமான விஷயமும் நல்ல உணர்வுகள மட்டுமே மனிதர்கள் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்போ இதுல பெயின் எங்க இருந்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கும். ரொம்ப அன்பா இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? மிருதுவா இருப்பாங்க. சும்மா ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாலே என்ன ஆகும்? அவங்களுடைய முகம் வாடிடும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்க அன்பு காட்டுறவங்க பிரிஞ்சு போறது, வேறு சில விஷயங்கள்னால கூட எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு நேரும். ஸோ அந்த கட்டமைப்புலயும் சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், சோகமும் இருக்கும். கெட்டது அப்படின்றது வேற. இங்க இந்த ஹை ஃப்ரீக்வென்சி, லோ ஃப்ரீக்வென்சி அப்படின்றது வேற. இப்போ சந்தோஷம் அப்படின்னாலும், சோகம் அப்படின்னாலும் இந்த 2 பேண்ட்வித்துமே கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுற மாதிரி தான் அமைப்பு. ஆனா நடுவுல கோபம், வெறுப்பு, அகங்காரம், விரக்தி, வஞ்சம், பழிவாங்குதல் இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 சைடுமே சர்வ் பண்ணாது. இதெல்லாம் வேற மாதிரியான ஒரு ஃப்ரீக்வென்சிக்கானது. ஸோ இவைகள தான் நாம என்ன பண்ணுவோம்? இன்ஆக்டிவா வச்சு அந்த அலைன்மென்ட் நடக்காம, அந்த கெமிக்கல் ப்ரோகிராம்ஸ் ஆக்டிவேட் ஆகாம நம்ம டிஸ்கார்ட் பண்றது. நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னா, எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா தான் முடியும். ஸோ ஒரு சாரார் மட்டும் அப்கிரேட் ஆயிட்டு, ஒரு சாரார் ஆகல அப்படின்றது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே ஃபேமிலிஸ்லயுமே ஒண்ணா சேர்ந்து
சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க. நடுவுல இவங்க தான் பிரிவினைய ஏற்படுத்துறாங்களே தவிர, மனுஷங்களோட பேசிக்கான தன்மை என்னன்னா, அன்பா இருக்கிறது தான். ஸோ நீங்க பேசுனாலே உங்களுக்கு போக போக என்ன ஆகும்? அ அப்படியே வந்து அன்பா பழைய மாதிரி மாறிடுவீங்க. உங்களுக்கு இந்த பொருளுடைமை கொண்டாடுறது, பணம் தான்ற அந்த அகங்காரம், இதெல்லாமே செயற்கையா புகுத்தப்பட்டது தான். ஸோ அதனால எப்பவுமே மனுஷங்களோட இயல்பு என்னன்னா, கூட்டமா சேர்ந்து ஒண்ணா அன்பா வாழறது தான். அன்பா இருக்கறதுக்கு ஆக்கப்பூர்வமா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். ஸோ அதனால ஃபேமிலியா ஒண்ணா இருக்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. அதுல டிஸ்பியூட்ஸ் வந்து ஏற்படுத்தி அதுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அதிகமான மக்கள் வந்து முயற்சி பண்றாங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருள வாங்குறீங்கன்னா கூட, நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும்போது தான் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமா சேல் ஆகும். இப்போ ஒண்ணா நீங்க வாழுறீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு 2 வாஷிங் மிஷின் இருந்தா போதுமா? இல்ல கம்யூனிட்டிக்கே ஒரு லாண்ட்ரி இருந்தா போதுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒண்ணா இருந்துட்டா நெறைய எனர்ஜி வந்து சேவ் பண்ணலாம். ஆனா, இப்போ தனியா இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டா வாங்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வீட்லயும் ஃப்ரிட்ஜ், ஒருத்தவங்க வீட்லயும் வாஷிங் மிஷின். நெறைய ஹோம் அப்ளையன்ஸஸ் வாங்குறோம். அத வந்து பகட்டுக்காக பண்றோம். அவங்க வீட விட நம்மளது வந்து நெறைய காஸ்ட்லியான பொருட்களால நிரப்பப்படணும். அதுதான் கௌரவம்னு நெனைக்கிறோம். சாகும்போது அதுக்கப்புறம் உடம்ப கூட நம்ம எடுத்துட்டு போ முடியாது. உண்ம அதுதான். நீங்க கான்ஷியஸ்னஸ எப்படி புரோகிராம் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க யோசிக்கல அப்படின்னா, உங்க மூளைய அப்படியே விழிப்புணர்வு அடையாம வச்சிருக்கீங்கன்னா, வேற ஒருத்தவங்க உங்க மூளைய இயக்குவாங்க. ஸோ எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா, நல்லா வாழலாம், ஆரோக்கியமா வாழலாம். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கலாம். இந்த உலகம் தன்னோட சுயநலத்துக்காக இயங்குற அந்த சமயத்துல எப்பவுமே மனுஷங்க தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதும், அவங்க நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கிறதும், இவங்களுக்கு வந்து ரொம்ப வியாபார நோக்கத்திலயும் சரி, இவங்களுடைய ஆட்சி வெறியின் பாலும் சரி, அது வந்து அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். அவங்க அத தான் ஊக்குவிப்பாங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அன்பா ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய இந்த ரொம்ப பெரிய இந்த கட்டமைப்பையே வந்து வீழ்த்திடலாம். அதனுடைய தேவைய நாம தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தேவைகளின் காரணமா தான் மனிதர்களுக்கு இந்த தேவைய உருவாக்குறது, இந்த தேவைகள பூர்த்தி செய்யறது, இந்த இந்த தேவைகளின் காரணமாக தான் சில விஷயங்கள் வந்து இங்க நடத்தப்படுது. அத நாடகமா அரங்கேற்றி என்ன பண்றாங்க, அதுலருந்து மனுஷங்க இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பே கட்டமைச்சு, அதனால அவங்க வந்து பயனடைறாங்க. இது சில காலகட்டத்துக்கு இந்த இயங்கியல்ல இது நடக்கணும்ன்றது விதி. அதனால நடக்குது. இப்போ மாற்றம் வருது அப்படின்னா, எப்படி இருக்கணும்? நாம அன்பா ஒண்ணா சேர்ந்திருந்தாலே போதும். எதிர்க்கலாம் வேண்டாம். எதிர்த்து புரட்சி பண்றேன்ற பேர்ல நம்ம கஷ்டப்படணும். நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தணும்னு அவசியமே இல்ல. ஆக்கப்பூர்வமா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்தாலே போதும். அது தானாவே விழுந்துரும். நீங்க கம்யூனிசத்த தூக்கி பிடிக்கணும் அப்படின்னா, நீங்க போராடணும்னு கிடையாது. முதலாளித்துவத்த வீழ்த்தணும்னா நீங்க போராடணும்னு கிடையாது. அதனுடைய அச்சாணி எங்க இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கிட்ட தான் இருக்கும். அந்த தேவைன்றத தூக்கிட்டு, மாற்று கட்டமைப்ப கொண்டு வந்து அதுக்குள்ள நாம நுழைஞ்சுட்டோம். அதிலேயே நம்ம தேவைகள நாமளே பூர்த்தி செய்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டோம். சந்தோஷமான வாழ்வியலோடு இசைஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, தானாவே உடைஞ்சிடும். புரட்சின்ற பேர்ல வேற மாதிரி ஏதாவது பண்ணி, வேற விளைவுகள், இந்த அடையாளத்திற்கு இந்த குறியீடுன்னு சொல்லி, யாரோ ஒருத்தவங்க வந்து முத்திர குத்துற அளவுக்கு போகறதுக்கான வாய்ப்புகளே கம்மி. நம்ம ஆக்கப்பூர்வமா யோசிச்சு முடிவெடுத்தா. இல்ல உணர்வு பூர்வமா நான் வந்து போராடுவேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க போராடுனீங்கன்னா, உங்கள வேற அடையாளம் வச்சு முத்திர குத்தறதுக்கு ரெடியா தயாரா இருப்பாங்க. இந்த உலகம் 2 பார்த்து பயப்படும். இந்த கட்டமைப்பு. 1 உண்மை. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுட்டா என்ன ஆகுறது அப்படின்றது. இன்னொன்னு அன்பு. எல்லாரும் அன்பா இருந்துட்டா என்ன ஆகுறது. சோ உண்மை தெரிஞ்சா அறிவு வந்துரும். அறிவ பார்த்து பயப்படுவாங்க. ஒருத்தங்க அறிவா வளர்ந்து வராங்கன்னா அவங்கள விடவே மாட்டாங்க. இவங்க எல்லாருமே அ கடந்த காலத்துல வாழணும்னு நினைக்கிறவங்க. எதிர்காலத்துல எங்களுக்கு பெருசா இந்த மாதிரியான ஒரு அ இடம் வந்து கிடைக்காது அப்படின்றத அவங்களே ஊர்ஜிதமா நம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க அவ்வளவு வொர்த் இல்ல. இந்த சமூகத்துல ஏதோ ஒரு இதுல எனக்கு கிடைச்சிருச்சு இந்த இடம். இப்போ இன்னொரு சமூகம் போனா அதுல வந்து எனக்கு கிடைக்காது. எனக்கு இதுதான் தேவை. அது மட்டும் இல்லாம என்னோட கெமிக்கல்ஸ் இப்படி பழகிடுச்சு. எனக்கு ஒரு இந்த ரோகம்.
என்ன என்னாலேயே மாத்திக்க முடியல, கியூர் பண்ணிக்க முடியல அப்படின்றதுனால, எனக்கு அசௌகரியத்த குடுக்குற எந்த விஷயம் இங்க வந்தாலும், என்னோட ஆட்சி பலத்தையும், அதிகார பலத்தையும், பண பலத்தையும் வச்சு நான் அத தடுப்பேன் அப்படின்னு சொல்ற மக்கள் இங்க இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் அன்பா சேர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது இல்லையா? உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு, அறிவு வந்துருச்சு. அன்பா சேர்ந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள பிரித்தாளும் சூழ்ச்சி செய்யவே முடியாது. அதனால எல்லாரையுமே பிரித்து பிரித்து தான் இவங்க வந்து அவங்களுடைய காரியத்த சாதிச்சுப்பாங்க. இவங்களால ஆக்கப்பூர்வமா எந்த விஷயத்தையும் எடுத்துட்டும் போக முடியாது. எல்லாரையும் அத நோக்கி பயணிக்க வைக்கவும் முடியாது. ஆனா வெறுப்பையும், பொறாமையையும் தூண்டிவிட முடியும். அதனால எல்லாரையுமே பிரிக்க முடியும். அதனால யாருமே இதுதான் உண்மை, இதுதான் நல்லது அப்படின்றதுக்கு மத்த மக்கள் செவிசாய்க்காம செய்யறதுக்கு இவங்களால முடியும். அப்போ அத உடைக்கிறது அன்பு மட்டும் தான். நீங்க எந்த அளவுக்கு எல்லாரும் அன்பா, ஒற்றுமையா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட ஆரா வந்து ஆம்பிளிஃபை ஆகும். அந்த அளவுக்கு நீங்க பணக்காரங்களா இருப்பீங்க. ஏன்னா, எனர்ஜில தான் கரன்சி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த கான்செப்ட். ஸோ ஆரா ஆம்பிளிஃபை ஆக ஆக எப்படி இருப்பீங்க எல்லாருமே? வெல்த்தியா இருப்பீங்க, பணக்காரர்களா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ நெறைய பேர் சேர்ந்து வாழ்றது தான் வாழ்க்கை. தனியா வாழ்றது வாழ்க்கையே கிடையாது. நன்றி. லவ் இஸ் காட்.